வணக்கம். உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் இன்று சேலம் மக்களவை தொகுதி குறித்தும் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள் குறித்தும் பார்க்க இருக்கிறோம். தொகுதிக்கு எம்பி செம்மலை செய்தது என்ன, செய்ய தவறியவை என்ன என்பவற்றை அவரிடமே கேட்டு பெற்ற விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். மேலும் ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களின் மன ஓட்டத்தை அறியும் நாட்டின் நாடி கணிப்பையும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். முதலில் சேலம் மக்களவை தொகுதியை பற்றி பார்க்கலாம். சேலம் மக்களவை தொகுதி என்பது சேலம் தெற்கு, மேற்கு, வடக்கு, ஓமலூர், எடப்பாடி, வீரபாண்டி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கியது. இந்த தொகுதியில் நெசவு, வெள்ளி பொருள் தயாரிப்பு தொழில்கள் அதிகம் நடக்கின்றன. மேலும் மளிகை பொருட்கள் மொத்த விற்பனையும் முக்கிய தொழிலாக இருக்கிறது. தாது பொருட்கள் அதிகம் நிறைந்த பகுதி என்பதால் இரும்பாலை, மெக்னீசியம் எடுக்கும் டான்மெக், வெள்ளைக்கல் எடுக்கும் பல்வேறு தாது நிறுவனங்கள் இத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வருகின்றன. வெள்ளி பொருட்கள் தயாரிப்பு தொழிலில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வரும் வேளையில் ஆன்லைன் வர்த்தகம், வரி உயர்வு போன்றவை தொழிலாளர்களுக்கு சிக்கலாக இருப்பதாக கூறுகிறார்கள் தொழிலாளர்கள். மற்றொரு முக்கிய தொழிலான நெசவு தொழிலும் நூல் ஏற்றுமதி, விலை உயர்வு, சாயக்கழிவு பிரச்சினைகளை சந்தித்துக் கொண்டிருப்பதாக இத்தொகுதி மக்கள் கூறுகிறார்கள். சேலம் மக்களவை தொகுதியின் தற்போதைய எம்பியாக இருக்கும் செம்மலை கடந்து வந்த அரசியல் பாதையையும் கடந்த 2009ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் சொன்னதையும் வெற்றி பெற்ற பிறகு அவர் செய்ததையும் இனி பார்ப்போம். 1977இல் அதிமுக சார்பில் தாரமங்கலம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட செம்மலை தோல்வியடைந்தார். 1980இல் தாரமங்கலம் தொகுதியில் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றார். பின்னர் எம்ஜிஆர் தலைமையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். 1996இல் சேலம் 2வது தொகுதியில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு தோற்றார். 2000இல் ஓமலூர் தொகுதியில் வெற்றி பெற்று சுகாதாரத்துறை அமைச்சரானார். 2004இல் அமைச்சர் பதவியை இழந்தார். 2009இல் சேலம் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதிமுகவில் தற்போது கழக அமைப்பு செயலாளராகவும் புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தல் பொறுப்பாளராகவும் இருந்து வருகிறார். அவர் கடந்த 2009ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் சொன்னதையும் வெற்றி பெற்ற பிறகு அவர் செய்ததையும் இப்போது பார்க்கலாம். தட்டுப்பாடின்றி வீடுகளுக்கு குடிநீர் வழங்கப்படும் என்று சொன்னபடி பெருவாரியான வீடுகளுக்கு குடிநீர் வழங்கியிருக்கிறார். சேலத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்ன வாக்குறுதி நிலுவையில் இருக்கிறது. புதிய சாலைகள், சாக்கடைகள் அமைக்கப்படும் என்று சொன்னதை செய்து காட்டினார். அனைத்து லெவல் கிராசிங்குகளிலும் மேம்பாலம் அமைக்கப்படும் என்று சொன்னது வாக்குறுதி அளவிலேயே இருக்கிறது. போடிநாயக்கன்பட்டியில் ரயில்வே சுரங்க பாலம் அமைக்கப்படும் என்று சொன்னதும் நிலுவையில் இருக்கிறது. மூடப்பட்ட காமலாபுரம் விமான நிலையத்தை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னது வாக்குறுதி அளவிலேயே இருக்கிறது என்று வாக்காளர்கள் கருத்து தெரிவித்தனர். சேலம் மக்களவை தொகுதி மேம்பாட்டு நிதியில் பல்வேறு பணிகளை செய்ய எம்பி செம்மலை 17 கோடியே 81 லட்சம் ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு தந்திருக்கிறார். அதில் 17 கோடியே 81 லட்சம் ரூபாய்க்கான திட்ட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் 13 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. அதுபோக 1 கோடியே 34 லட்சம் ரூபாய் தற்போது மீதமிருப்பதாக மக்களவையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் தொகுதி எம்பி செம்மலை தொகுதிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்துள்ளார். எம்பி தொகுதி மேம்பாட்டு நிதியை முழுமையாக தொகுதிக்காக செலவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தொகுதிக்கு நிறைவேற்றிய பணிகள் பற்றி புதிய தலைமுறையிடம் அவர் பகிர்ந்துள்ளார். அவருடன் பயணப்பட்டு நமது செய்தியாளர் மோகன்ராஜ் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். குடிதண்ணீர் பிரச்சனைக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தேன். குறிப்பாக நம்முடைய சேலம் மாநகரத்திலே குடிநீர் பிரச்சனைக்காக அனைத்து வார்டுகளிலும் போர்வெல் போட்டு சிண்டெக்ஸ் டேங்க் அமைத்து தண்ணீர் பிரச்சனையை போக்கியிருக்கிறேன். பல ஊர்களில் ரேஷன் கடைகள் இல்லை என்கிற குறையை போக்குகிற வகையில் இதுவரை வாடகை கட்டடங்களிலே இயங்கி வந்த அந்த ரேஷன் கடைகளுக்கு புதிதாக என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து
ரேஷன் கடைகளை அதிக அளவிலே நான் கட்டி கொடுத்திருக்கிறேன். இந்த பகுதியோட பெயர் என்ன? இந்த பகுதியோட சிறப்பு அம்சங்கள் என்ன? கிட்டத்தட்ட 3 தொகுதிக்குட்பட்ட சங்ககிரி, சேலம் மேற்கு, எடப்பாடி தொகுதி ஆக இந்த 3 தொகுதிகளுக்கு உட்பட்ட 50 கிராம மக்கள் இந்த சாலையைத்தான் பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் இது போடப்பட்டது சேலம் உருக்காலை ஆரம்பிக்கப்பட்ட போது, அதாவது 1975-76 ஆண்டு இந்த சாலை போடப்பட்டது. அதற்கு பிறகு இந்த சாலை பராமரிக்கப்படாமலேயே பயன்பாட்டுக்கு உகந்ததாக இல்லாமல் பொதுமக்கள் இதை பயன்படுத்த முடியாத அளவிற்கு கிட்டத்தட்ட 50 கிராம மக்கள் சிரமப்படுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. தொடர்ந்து வலியுறுத்தியதன் காரணமாக அப்போதைய இரும்பு எஃகுத்துறை அமைச்சர், இன்றைக்கு இமாச்சல பிரதேசனுடைய முதலமைச்சராக இருக்கிற வீரபத்ர சிங் என்னுடைய கோரிக்கையை ஏற்று ஒரே தடவையில இந்த முழு சாலையும் போட முடியவில்லை என்று சொன்னாலும் ஒரு 3 பிரிவாக 3 பேஸில் இதை நான் புதுப்பித்து தருகிறேன் என்று சொல்லி நிதி ஒதுக்கம் செய்து இப்பொழுது 3 பிரிவுகளாக பிரித்து இப்போ முதல் பிரிவு முடிக்கப்பட்டு 2வது பிரிவு பணி நடந்து வருகிறது. அந்த சாலை தான் இந்த சாலை. இப்பொழுது இந்த 3வது பிரிவு முடிந்த பிறகு கிட்டத்தட்ட சேலம் இரும்பாலையிலிருந்து பூலாம்பட்டி வரை இந்த சாலை புதுப்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 50 கிராமங்களுக்கு மேலான மக்கள், இந்த சாலையை நம்பி இருக்கிற மக்களுக்கு இது பயனுடையதாக இருக்கிறது. குடிநீர் நீர் பிரச்சனைக்காக ஒரு முழுமையா தீர்வு கண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா சேலம் மாநகராட்சி தனி குடிநீர் திட்டம் இதுவரைக்குமே கூட நடைமுறைக்கு வரல. அது தாமதமாக திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டமா இருந்தாலும் கூட அது தாமதமாகிறதுக்கான காரணம் அந்த தேசிய நெடுஞ்சாலையில ஒரு குழாய் பதிப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கல, மத்திய அரசோட அந்த நெடுஞ்சாலைத்துறை ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. அதற்காக நீங்க எந்த முயற்சியும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அதுக்கு ஏதாவது அதாவது இந்த குற்றச்சாட்டு முழுக்க தவறான குற்றச்சாட்டு. இன்னும் சொல்லப்போனால் என் மீது வேண்டுமென்றே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டாக கருதுகிறேன். நான் நாடாளுமன்றத்திலே இது குறித்து 3-4 முறை பேசி சம்பந்தப்பட்ட அமைச்சரை நேரடியாக சந்தித்து, அதுவும் சொல்லப்போனால் தேசிய நெடுஞ்சாலை உயரதிகாரிகள் அத்துணை பேரையும் நேரிலே சந்தித்து எவ்வளவோ முயற்சி செய்து இன்றைக்கு அதற்கு அனுமதி பெற்று தந்தவன் என்கிற அந்த ஒரு பெருமையை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் இந்த குற்றச்சாட்டு அடிபட்டுவிடும். சேலம் தொகுதி எம்பி செம்மலையின் செயல்பாடுகள் குறித்து மக்களும் எதிர்க்கட்சியினரும் தெரிவித்த கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களையும் அவற்றுக்கு எம்பி அளித்த பதில்களையும் பார்க்கலாம். இந்த பாலத்தினால எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்குது. வர மழை காலத்தில் இருட்டில் குழந்தைங்கள்லாம் எதுவுமே கொண்டு போக முடியல. ரொம்ப இதை விரிவுபடுத்தினாக்கா கோடி புண்ணியமா இருக்கும். போடிநாயக்கம்பட்டி சார்ந்த அந்த பகுதி வாழ் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை பாலம் கட்டித்தருவேன் என்று கூறிய அந்த வாக்குறுதியை நம்பி இன்றைய தினமும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. இதில் என்ன ஒரு சிக்கல் என்று சொன்னால், ரயில்வே பாலத்தை, ரயில்வே லைனை கடக்கிற எந்த பாலமாக இருந்தாலும் மத்திய அரசாங்கம் பாதி நிதியை கொடுக்க வேண்டும், மாநில அரசாங்கம் பாதி நிதியை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பாலம் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் இந்த போடிநாயக்கன்பட்டி பாலத்தை பொறுத்தவரையில முழுக்க மாநில அரசாங்கம் தான் நிதியை ஒதுக்க வேண்டும் என்பது மத்திய ரயில்வே துறையினுடைய நிலைப்பாடு. நான் அவரிடம் வற்புறுத்தி சொன்னது, நீங்கள் பாதி நிதியை ஒதுக்குங்கள், மாநில சர்க்கார் பாதி நிதியை ஒதுக்கட்டும், நாங்கள் நம்ம அந்த பாலத்தை கட்டி அந்த மக்களுக்கு போக்குவரத்து வசதி செய்து கொடுக்கலாம் என்று எவ்வளவோ நான் முயற்சி எடுத்தேன். ஆனால் அவர்கள் ரயில்வே சட்டப்படி விதிமுறையில் அது இடமில்லை, நீங்கள் தான் முழுக்க மாநில அரசு அல்லது சேலம் மாநகராட்சி தான் அந்த பாலத்திற்கான முழு தொகையையும் டெபாசிட் செய்ய வேண்டும், அப்படி செய்தால்தான் நாங்கள் அந்த பாலத்தை அமைத்துக் கொடுக்க முடியும் என்று சொன்னதன் அடிப்படையிலே கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு விட்டது. சேலத்தை பொறுத்தவரையும் ஜவுளி தொழில் தான் ஒரு அடிப்படையான தொழிலாக இருந்துச்சு. நெசவு தொழிலை பேஸ் பண்ணி தான் சேலம் மாநகரமே மேக்ஸிமம் 50-60% நெசவு தொழில் தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தோம்னா அதுக்கு ஒரு அந்த ஜவுளி தொழிலை விரிவுபடுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு திட்டங்களை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இருந்தும் அவர் அதை பற்றி இன்னும் யோசிக்கிற மாதிரி தெரியல. ஜவுளி பூங்கா அமைப்பேன் என்ற வாக்குறுதியை நான் தேர்தல் நேரத்திலே கொடுக்கவில்லை. ஆனால் ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வலியுறுத்தி பல இடங்களிலே நான் பேசியிருக்கிறேன். இப்பொழுதும் சாதகமான பதில்தான் என்னுடைய கேள்விக்கு வந்திருக்கிறது. பரிசீலிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்களே தவிர அவர்கள் மறுக்கவில்லை. எனவே நிச்சயமாக எதிர்காலத்திலே சேலத்தில்
சேலத்தை மையமாக கொண்டு ஒரு ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினரா அவர் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலது தான் உண்மையான ஒரு விஷயம். ரயில்வே கோட்டம் திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டது. ஆனால் அதனுடைய வளர்ச்சிக்கு எந்த விதத்திலையும் அவர் பயன்படலை. ரயில்வே கோட்டம் 2007 வருஷம் ஆரம்பிக்கப்பட்டு வருமானமே கம்மி தான் இருக்கும்னு என்று பயந்த காலத்தெல்லாம் போய் இன்னைக்கு 600 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்குறாங்க சேலம் கோட்டம் ரயில்வே மக்கள், ரயில் பயணிகள் மக்கள்லாம் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க. இப்படி சம்பாதிச்சு கொடுத்தும் கூட இவ்வளோ வசதிகள் பண்ணியும் கூட சேலத்துக்குன்னு சொல்லி தனியாக ரயில் விடப்படும்ன்ற கோரிக்கைகள் ஏற்கவே மாட்டேன்றாங்க சேலம் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும். சேலம் கோட்டம் உருவாக்கப்பட்டதே தவிர அது முற்றிலுமாக தென்னக ரயில்வேனாலே புறக்கணிக்கப்பட்டு வருகிற ஒரு கோட்டமாகத்தான் இருக்கிறது. சேலம் கோட்டம் உருவாகி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டன. இதுவரை சேலம் கோட்டத்திலிருந்து ஒரு ரயிலை தவிர புதிதாக எந்த ரயிலும் இயக்கப்படவில்லை. இந்த கோட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக பேசியிருக்கிறோம். ஆனால் நிதியின்மையின் காரணமாக எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்கிற பதிலைத்தான் தொடர்ந்து ரயில்வே துறை அமைச்சர் சொல்லி வருகிறாரே தவிர ஒரு சாதகமான பதில் ரயில்வே துறையை பொறுத்தவரையில எங்களுக்கு கிடைப்பதில்லை. பட் இருந்தாலும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். சேலம் மக்களவை தொகுதி எம்பி செம்மலை அளித்த விளக்கங்களையும் மக்களவை தொகுதிகளில் பேசப்படும் பெயர்களையும் பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.